ஆர்விப்பட்டி வாக்குச்சாவடி மையத்திலிருந்து நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் வெற்றியிடம் பேசலாம். வெற்றி, நீங்கள் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் மாதிரி வாக்குப்பதிவு நிறைவு பெற்றதா? என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 தொகுதிகள் மற்றும் தேனி மற்றும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 4 தொகுதிகளான மொத்தம் 10 தொகுதிகளை உள்ளடக்கியது மதுரை மாவட்டம். இதில் மதுரை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் 21 வேட்பாளர்கள் மொத்தமாக போட்டியிடுகிறார்கள். 15,82,271 வாக்காளர்கள் வாக்களிக்கிறார்கள். 542 மையங்களில் 1573 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 356 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டு அங்கு கண்காணிப்பான தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. 3300 வாக்கு செலுத்தும் இயந்திரங்கள், 3300 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என இந்த சரிபார்ப்பு இயந்திரங்கள்லாம் இந்த வாக்குப்பதிவில் பயன்படுத்தப்படுகிறது. 13,200 வாக்குப்பதிவு அலுவலர்களும் 428 நுண் பார்வையாளர்களும் பணியில் ஈடுபடுகிறார்கள். வாக்குப்பதிவிற்காக 150 மண்டல அலுவலர்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினர் 5000க்கும் மேற்பட்டோர் இந்த பாதுகாப்பு பணி மேற்கொண்டு வருகிறார்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த ஆர்விப்பட்டி வாக்குச்சாவடி மையத்தில் தற்பொழுது அந்த மாதிரி வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இப்போ பூத் ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் அந்த மாதிரி வாக்குப்பதிவான நடைபெற்றிருக்கிறது. மொத்தமாக 50 ஓட்டுகள் என்பது பதிவு செய்யப்பட்டு அந்த ஓட்டுகள் சரியாக பதிவாக இருக்கிறதா என்பது தொடர்பாக பூத் ஏஜென்ட்டுகள் அந்த கண்ட்ரோல் யூனிட் என்று சொல்லக்கூடிய அந்த இயந்திரத்தில் அவர்கள் பதிவான வாக்குகளை சரிபார்த்து கொண்டிருக்கூடிய காட்சி என்பது நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி வாக்குப்பதிவு முடிவுற்ற நிலையில் அவர்கள் அனைவருக்கும் அவர்கள் பதிவு செய்த ஓட்டுகள் சரியாக இருக்கிறது என்பதை அவர்கள் உறுதி செய்த பின்பாக சரியாக இன்னும் 7 மணிக்கு வாக்குப்பதிவானது துவங்க இருக்கிறது. சூரஜ், அங்கு செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெற்றி.